ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் இந்தியாவில் பேன் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைனா, டெலிகிராமோட சிஇஓ பாவல் துரையில வந்து ஃப்ரான்ஸில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸுக்கு அவர் ப்ரைவேட் ஜெட் மூலயமா போயிட்டு இருக்கப்போ அங்கே லேண்ட் ஆன உடனே ஃப்ரான்ஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கிறது அவங்க 3 ரீசன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், அவங்க சைல்டு போனோகிராஃபி டெலிகிராம் ஆப்பில் நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ரெண்டாவது ரீசன், டெலிகிராமில் நிறைய ட்ரக் லீனிங் நடக்குது அப்படின்றாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் டெலிகிராம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் வந்து டெலிகிராமோட சிஇஓவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, டெலிகிராமோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நேட்டிவ் வந்து ரஷ்யா. அப்போது அவர் ரஷ்யா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போது வாட்ஸ்அப்ன்றது வந்து பயங்கர பூம் ஆகிட்டு இருக்கு. அவர் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அவர் இன்னொரு ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு, வீக்கெண்ட் ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு. அது ரஷ்யாவில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. வாட்ஸ்அப் எப்படியோ அமெரிக்கா அந்த ஃபேமஸாக இருக்கோ அதுமாதிரி ரஷ்யாவில் வீக்கெண்ட் ஆப்பு ஃபேமஸாக இருக்குது. அப்போது கவர்மெண்ட் வந்து டெலிகிராமோட சிஇஓட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த ஆப்பு இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு தரணும்னு சொல்லி. அப்போ அதுக்கு சிஇஓ என்ன முடியாதுன்னு சொன்னதுனால கவர்மெண்ட் சைடு வந்து ப்ரெஷர் வருது. ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் அவர் அந்த ஆப்பை வித்துடுறாரு. 300 மில்லியனுக்கு வித்துட்டு அவர் அடுத்ததான் ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாரு. ஃப்ரான்ஸில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிறாரு. சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்கினது இன்னும் தெரியல. அவர் ஃப்ரான்ஸில் சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் நடுவில் அவர் இந்த அமௌண்ட் வச்சு இன்னொரு ஆப் கிரியேட் பண்ணுறாரு. அதுதான் டெலிகிராம்ன்ற ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு. அவர் மேஜராக டெலிகிராம் எதுக்காக கிரியேட் பண்ணாருன்னா, ப்ரைவசி ஆகணும், யூஸருக்கு ரொம்ப ப்ரைவசி முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் டெலிகிராம்ன்ற ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு. டெலிகிராம் ஆப்பை கிரியேட் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போடைய யூசர் பேஸ் வந்து 3 பில்லியன் இருக்காங்க. டெலிகிராமோட யூசர் பேஸ் வந்து 950 மில்லியன் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜராக யூஸ் பண்ணுற ஆப் தான். இப்போ இதில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நடந்ததுனால இப்போ டெலிகிராமோடைய சிஇஓவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன் இது இவ்வளோ அதிகமாக பேசுகிறாங்கன்னா, ரஷ்யா வந்து ஃப்ரான்ஸை கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அவர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. ரஷ்யா வந்ததுனால எல்லாரும் பெருசாக பேசுகிறாங்க. ஏன்னா ரஷ்யாவுடைய நேட்டிவ் தான் இது சிஇஓ. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரான்ஸு. அதனால் ரஷ்யா போய் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் ரஷ்யா ஸோ இதுக்கு இன்ஃபர்மேஷன் மேபி ரஷ்யாவுக்கும் போயிருக்கலாம். ஸோ இதில் ஏன் இவ்வளோ அதிகம் பேசுகிறாங்கன்னா, இப்போ இவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரஷ்யா வந்து டேரெக்டாக ஃப்ரான்ஸ்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அந்த சிஇஓ வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர் தான். ஆனால் ரஷ்யா போய் கேட்குறாங்க. இவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா டெலிகிராம் நிறைய உண்மையான இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு சில பேன் பண்ண இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணலாம். அதோடைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே கவர்மெண்ட்டுக்கு யாருக்குமே போகாது. ஏன்னா யூஸரோட ப்ரைவசி தான் மெயினாக பார்க்குறாங்க. இதில் இப்போ வந்து எலான் மஸ்க் கிட்ட ட்விட்டரில் போய் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் எலான் மஸ்க் ட்விட்டர்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டெலிகிராமோட சிஇஓ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது வந்து 3 ரீசன் சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் மார்க் ஜக்கர்பர்க் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மார்க் ஜக்கர்பர்க் கேட்குறாங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க் வந்து 3 மேஜர் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கு, 2வது வாட்ஸ்அப்பு, 3வது இன்ஸ்டாகிராம். 3மே அடிக்கடி யூஎஸோடைய கோர்ட்டில் வந்திருக்கு. என்ன அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருமே நிறைய கான்ட்ரவர்சி சிக்கியிருக்காரு. ட்ரக் டீலிங்காக இருக்கட்டும், சைல்ட் போனோகிராஃபியாக இருக்கட்டும், அதுமாதிரி நிறைய இதில் அவரும் சிக்கியிருக்காரு. அப்புறம் ஏன் அவர் கேட்க மாட்டீங்க, அவர் நிறைய கோர்ட்டும் அட்டன் பண்ணியிருக்காரு கேஸும் யூஎஸில். அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, இவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டரில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எலான் மஸ்க்கு வீட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க் வந்து கவர்மெண்டோட அலிகேஷன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ஸ்க்கு டேட்டா தானே சொல்லி கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணப்போ அவங்க சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால் அது எதுவும் கேட்கல. ஆனால் இவர் டெலிகிராமோட சிஇஓட்ட கேட்டதுக்கு என்னால் தர முடியும், யூஸரோடைய டேட்டா பேஸ் எதுவுமே தர முடியாது சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி எலான் மஸ்க்கு அப்புறம் நிறைய ட்விட்டரில் சோஷியல் மீடியா இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கு. இப்போ எலான் மஸ்க்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் வந்து பேன் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஃப்ரான்ஸ் நாளைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கு மேஜராக என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு 2 போர். ஒன்று பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர், இன்னொரு போரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர். இந்த 2 போர்லையுமே மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணதாக சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இன்னொன்று, அமெரிக்காவோட எலெக்ஷன், நவம்பர் மாதம் அமெரிக்கா எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போது ஒரு டைம் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு ஃபேஸ்புக் ஒரு ரீசன் சொல்லி ஒரு டைம் கேஸ் நடந்தப்போ இதுமாரி இந்த டைம் யாரும் அதுமாதிரி வரக்கூடாதுன்றதுனால இப்போ வந்து ஃபேஸ்புக்கால் இன்ஃபர்மேஷனை, ஏன்னா ஃபேஸ்புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கொடுத்துட முடியும். ஆனால் டெலிகிராமுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கவர்மெண்ட் கொடுக்க முடியாது, அவர் தர முடியாது சொன்னதுனால மேபி அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி இன்னொரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவிலலாம். டெலிகிராம் பேன் ஆகுமான்றது இன்னும் இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. டெலிகிராமோட சிஇஓ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது இந்தியா பக்கம் என்ன பாதிப்பு வரும்ன்றது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். எதனா அப்டேட் வந்தால் அப்டேட் பண்ணுறேன்.